சேல்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு விருப்பம் இருக்க உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. நம்மளோட ஸ்டூடெண்ட் ஹரி அப்படின்றவர் சூப்பரான ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பிளேஸ் ஆகிருக்காரு. அது எப்படி பிளேஸ் ஆனார் அப்படின்றத அவரே சொல்லுவார், கேட்டுட்டு வந்துருங்க. என் பேர் வந்து ஹரி. நான் வந்து 2020 பாஸ்ட் அவுட், பிசிஏ கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நான் ஐடியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐடியில் போகணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். தென் சாரோட வீடியோ பார்த்துருந்தேன். ஸோ சார் வீடியோ பார்த்துட்டு சார் வந்து சொல்லியிருந்தாங்க நான் ஐடிலேருந்து ஐடியில் ஷிஃப்ட் ஆகலாம், யாராலும் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சார் வந்து மீட் பண்ணியிருந்தேன். சார் வந்து கோர்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு. சாரோட கைடன்ஸ் மூலிமா வந்து கம்ப்ளீட்டாக படித்தேன். ஸோ படிக்கும்போதே வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி பிளேஸ் ஆகிருந்தேன். காஷ் இன்ஃபோட்டுக்கு நீங்கள் படிக்க வந்தால் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் 6 நாளும் நீங்கள் இந்த கம்பெனி ஓனர் கிட்ட படிக்க போகிறீங்க. அவர் தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறாரு. இவரை பற்றி சொல்லணும்னா, HCL ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணவர் 10 இயர்ஸாக மைக்ரோசாஃப்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கின ஒரே தமிழனும் இவர் தான். அமேசான், இன்டெல், IBM அப்படின்னு ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காரு. 24 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இவர் மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னாலஜிக்கும் அந்தந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட் ஹரி அப்படின்றவர் 2020ல் BCA முடிச்சுட்டு கொஞ்ச நாளாக சேல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ சேல்ஸில் இருந்து எப்படி சாஃப்ட்வேருக்கு மாறணும், ஐடிக்குள்ளே போகிறது அப்படின்னு இருந்து நம்ம கிட்ட வந்தார். இப்போ 3 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த 3 ப்ராஜெக்டையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் தான் அவர் வந்து இன்டர்வியூ கிராக் பண்ண வச்சிருக்கு. ஸோ அவர் பண்ண ஒவ்வொரு மாடலையும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போது டாப் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பிளேஸ் ஆகிட்டார். ஸோ நீங்களும் காஷ் இன்ஃபோடெக்கில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளில் காஷ் இன்ஃபோடெக்னு சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட் பேஜில் kashinfotech.com அப்படின்ற நம்ம வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா கோர்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் போகணும். அந்த பேஜ்குள்ளே நம்ம என்னென்ன கோர்சஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்மக்கிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதில் என்னென்னலாம் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ மந்த்ஸ் டியூரேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அதில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அப்ளை ஃபார் கோர்ஸ்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலமா நீங்கள் ஈஸியாக நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே இதில் இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேஜ் இருக்கும். அந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேஜ்குள்ளே வந்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓரியன்டாக இன்டர்ன்ஷிப் இருக்குது, வேறு என்னென்ன MBA இன்டர்ன்ஷிப், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் எவ்வளோ டியூரேஷன், அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஈஸியாக இன்டர்ன்ஷிப்பும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அவங்க என்னென்ன டொமைனில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அவங்க என்ன டெவலப்பராக என்ன இன்ஜினியராக பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் கீழே நம்ம கொடுத்துருப்போம். அவங்க என்ன இயர் பாஸ்ட் அவுட், அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கோம். என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.